மச்சான் ஒரே வேலை போட்டு ஆவியை வாங்கிட்டானுங்க. கம்முன்னு நைட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலாம். உனக்கு என்ன வேணும்? ஏன்டா இப்படி திருன்னு முழிக்கிற? எதே சொல்லு. என்னடா ஆச்சு? வீட்டில் ஒத்து மாட்டாங்க தெரிஞ்சாண்டி 2 லவ் பண்ணோம். மறுபடியும் அதே பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்துற. என்னை எச்சா டென்ஷன் படுத்துற நீ. இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? வீட்டில் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. சரி ஓகேடி, இப்போ எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்க? நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. நீ எந்த வேலைக்கும் போகாம சுத்திட்டு இருக்க. என்ன எப்படி பார்த்துப்ப? வேலை தேடிட்டு தாண்டி இருக்கேன். ஒரு 2 மாதம் பொறுத்துக்கோ, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். மன்னிச்சிரு, என்னால் எங்கள் அப்பா பேச்சை மீறி வர முடியாது. ஏன்டி அப்பம் பேச்ச மீற மாட்டேங்கன்னா அப்புறம் என்ன எதுக்கு லவ் பண்ணுறீங்க? இன்னும் என்னை பார்த்தா இழிச்சுவ மாதிரி தெரியுதா உனக்கு? The number you are trying to call is currently not reachable. இதாண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பொண்ணுனாலே இப்படி தான்டா. சரக்கு அடிக்கலாமா? அடிப்பமே. அவள் கடைசி வரைக்கும் இருப்பான்னு நினச்சேன். இல்லை, அதான் பிரச்சனையே. ஸோ இவன் வேற. அவளை விடுறா, அவளை பற்றி ஏன்டா யோசிச்சுக்கிட்டு? 10 வருஷம் லவ்டாடே. ஏய், நான் போய் தூங்குறேன்டா, போடா. என்றாது யாரா லைட் ஆஃப் பண்ணுது? இங்கே லைட் இருக்கு. யாராது? ஏய், அங்கே படுத்துருக்கான். ஒரு குழப்பமாக இருக்கு. வண்டு சாருக்கு வேலை செய்யுதோ ஒன்றுமே புரியலையே. என்னடா எந்திரிச்சிட்டியா? செல்ஃபில் காசு இருக்குது, மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுக்கோ. டேய், நேற்று நைட் நடந்தது எதுவும் ஞாபகம் இருக்காடா? நேற்று என்ன நடந்துச்சு? சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டோம், அதானே? ஏண்டா, நேற்று நைட் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையாடா? நம்மளை தவிர இங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கிற எனக்கு. நம்மளை தவிர வேற இறங்கி இருக்கா? நேற்று அடிச்சு சரக்கு இன்னும் இறங்கலையா? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. சும்மா அந்த பிள்ளை நினச்சா புலம்பிகிட்டு இருக்காத. லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணு. குடிடா, பார்த்துக்கிட்டே இருக்க. டேய், நேற்று நைட்டு என்னை எதுக்குடா பயப்படுத்த ட்ரை பண்ண? நானே குடிச்சிட்டு தலைவலின்னு போய் படுத்துட்டேன். நான் உன்னை பயப்படுத்தேன்னா? நீ பயப்படுத்தலையா? ஆமாம், இந்த லைட்டுக்கு என்ன பிரச்சனை? அடிக்கடி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு. பாத்தியா? டேய், நான் சொல்கிறது மட்டும் கேள்றா. தயவு செஞ்சு லைட்டை மாத்துறா. இதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருதுடா. ஏன்டா நசனசன்னு புலம்பிகிட்டு இருக்க? என்னையும் குழப்பி. அண்ணா அண்ணா, சொல்லுங்கப்பா, எதாவது பிரச்சனையா?
உள்ளே வாங்க. நான் இல்லைண்ணா பரவாயில்லண்ணா. சரி, சொல்லுங்கள் என்ன? அண்ணா ஒரு டவுட்ண்ணா, இதுக்கு முன்னாடி யாருண்ணா மேலே குடியிருந்தது? ஏன்ப்பா இதுக்கு முன்னாடி 3 பசங்க இருந்தாங்க. ஏன் என்ன பிரச்சனை? இல்லைண்ணா சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டோம். இந்த 3 பசங்களை பற்றி எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது. என் தம்பிக்கு தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ அவன் ஹாஸ்டலில் இருக்கான் என் தம்பி. அவன்கிட்ட தான் கேட்கணும். எதுக்கு திடீர்னு அந்த பசங்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அந்த 3 பசங்க இப்போ எங்கே இருக்காங்க? அது 3 பசங்க தான். அதில் வந்து ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக 14 வருஷமாக லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வீட்டில் போய் கேட்டப்ப ஏதோ ஜாதி மத காரணம் காமிச்சு அந்த பையனை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை தாங்க முடியாமல், மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த பையன் பேர் கூட பிரதீப். எது எது சூசைட்டா? டேய், நம்ம எதுக்கடா இப்போ மேலே வந்து உட்காந்து குடிச்சிட்ருக்கோம்? கீழே குடிக்க பயமாக இருக்குது. பயமா? எனக்கெல்லாம் பயம் இல்லை, உனக்கு தான் பயம். அதை விடு மச்சான். அந்த பையன் எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா, லவ்வுக்கு வேண்டி சூசைட் பண்ணியிருப்பான் யாரையும் யோசிக்காமல். ஆனால் அவங்க அப்பங்கார அதெல்லாம் யோசிக்காமல் ஜாதி மதம்னு பார்த்து அவன் பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவங்க அப்பா மட்டும் என் கையில் கிடச்சான். 14 வருஷம் லவ் எப்படி லவ் பண்ணியிருப்பான்? யார் நீ? நான் 14 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஹே சூர், ஏய் நீ நீ அந்த கீழ் வீட்டுக்காரன் தம்பியா? அப்படியே வச்சுக்கலாம். ஆமாம், இப்போ நீ என்ன பண்ண போகிற? சூசைட் பண்ண போகிறேன். எதுக்கு? லவ் பண்ணேன், லவ் ஃபெயிலியர் ஆச்சு. சூசைட் தான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? சாகரதா ஒரு வழினா இங்கே இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க முடியாது. சாகருக்கு துணிஞ்ச நீ ஏன் உன்னால் வாழ முடியாதா? நானும் ஒரு பொண்ணை 14 வருஷம் லவ் பண்ணேன். சின்சியராக லவ் பண்ணேன், விட்டு போயிட்டா. அன்னைக்கு எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன். வந்துட்டான்டா. யாரும் வரலன்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டேன். ஏன்டா என் லவ் பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு நான் எத்தனை வருஷம் தெரியுமா? ஒரு 10 வருஷமாக லவ் பண்ணிருக்கேன்டா. பைத்தியமாக ரோலரட்டு இருக்க. இவனுக்கு ஏண்டா தெரியும் என் லவ்வை பற்றி? இவன் வேற. யார்கிட்டா பேசிகிட்டு இருக்க? இவன்கிட்ட தான்டா. அங்கே தான் எவனுமே இல்லையே.